கால்நடை மருத்துவ படிப்புக்கான ரேங்க் பட்டியல் ஜூலை முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கு ஆன்லைன் வழியிலான விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் 3வது வாரம் துவங்கியது. இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று மாலை கடைசி நாளாகும். நேற்று மாலை நிலவரப்படி 17,645 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதில் மிகவும் முக்கியமாக பிவிஎஸ்சி எனப்படும் கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கு மட்டும் 13,040 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். மேலும் சில தொழில்நுட்ப படிப்புகளும் இந்த பிரிவில் இருக்கின்றன. இன்று மாலையுடன் மேலும் ஒரு 3000 மாணவர்கள் விண்ணப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பிவிஎஸ்சி படிப்பில் மட்டும் 320 இடங்கள் இருக்கின்றன. இது மேலும் சில தொழில்நுட்ப படிப்புகளில் ஒரு 60 இடங்கள் இருக்கின்றன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இதே அளவிற்கு விண்ணப்பங்கள் வந்ததாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த படிப்புகளுக்கான ரேங்க் பட்டியல் ஜூலை முதல் வாரத்தில் வெளியிடப்படும் எனவும் ஆகஸ்ட் மாதம் கலந்தாய்வு நடத்தப்படும் எனவும் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் பல அறிவியல் பிரிவு மாணவர்கள் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கும் அதே சமயத்தில் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே முதலில் எம்பிபிஎஸ் கலந்தாய்வு முடிந்த பிறகே கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு நடைபெறும் என பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.